Every dry bone situations in your life will change today. உங்களுடைய ஒவ்வொரு அந்த உலர்ந்து போன எலும்பின் தருணங்களும் இன்றைக்கு மாற போகிறது. The impossible situations are going to change today. சாத்தியமில்லாத காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு சாத்தியமாக போகிறது. Believe in the power of the Holy Spirit. ஆவியானுடைய வல்லமையை சார்ந்திருங்க. Be filled with the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்திருங்க. Your dry bone situations will change. உங்களுடைய உலர்ந்த எலும்பின் அனுபவங்கள் மாறும். ஆண்டவர் வார்த்தைக்கு நேரா நம்ம கடந்து போகிறோம். பைபிள் நான் திருப்பிக் கொள்ளுங்க. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம். எசேக்கியேல் chapter 37. எசேக்கியேல் 37வது அதிகாரம். And we're going to meditate on the first 14 verses. முதல் 14 வசனங்களை நாம தியானிக்க இருக்கிறோம். எசேக்கியேல் 37 1 14. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயரடியுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தனாகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். ஆமென். அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். Heavenly Father, we thank you for this wonderful afternoon time. பரலோக பிதாவே, இந்த அருமையான மதியான வேளைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Father, you brought your word forth in a very strong way in the first 2 services. அப்பா, முதல் 2 ஆராதனையில உம்முடைய வார்த்தையை வல்லமையோடு கூட கர்த்தர் நீங்க கொண்டு வந்தீங்க. We pray that even in the 3rd service, let your word come forth with power and authority. அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த 3வது ஆராதனை உம்முடைய வார்த்தை வல்லமையோடு அதிகாரத்தோடு எங்க மத்தியில கடந்து வரட்டும். Let your word transform our lives, let it inspire our hearts. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தட்டும், எங்களுடைய இருதயத்தை ஆட்கொள்ளட்டும். Holy Spirit, use me this afternoon. ஆவியானவரே, இந்த மத்தியான வேளையில என்ன நீங்க பயன்படுத்துங்க. Let your name be glorified. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். Amen. Amen. Ezekiel chapter 37 is a familiar chapter for many of regular Christians. எசேக்கியேல் 37வது அதிகாரம்
கிறிஸ்தவர்களாய் இருப்பவர்களாகிய நமக்கு இது மிகவும் பரிச்சயமான பிரபலமான ஒரு பகுதி. We have heard many sermons and we have read this chapter many times before. அநேக செய்திகள் இந்த பகுதியிலிருந்து கேட்டிருக்கிறோம். நாமும் அநேக விஷயம் இந்த பகுதியை நாம் படித்திருக்கிறோம். It talks about the vision that God gave to prophet Ezekiel. தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலுக்கு ஆண்டவர் கொடுத்ததான ஒரு தரிசனத்தை விளக்குகிற ஒரு பகுதி இது. And it is a vision about the people of Israel. இது இஸ்ரேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் கொடுத்ததான ஒரு தரிசனம். People of Israel, God blessed them. God brought them out of their captivity, and he told them that they got to follow certain things. They got to obey God and many things that he has ordered them to obey. தேவன் இஸ்ரேலர்களை அவர்களுடைய சிறையிருப்பிலிருந்து விடுவித்து ஆண்டவர் ஒரு சில காரியங்களை கீழ்ப்படியும்படியாக அவர்களுக்கு கட்டளையிட்டார். But the people of Israel disobeyed God. They began to follow the idols instead of the God that brought them out of Egypt. ஆனா இஸ்ரேலர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாம அவர்கள் விக்கிரக ஆராதனைக்கு தங்களை உட்படுத்தி கீழ்ப்படியாமல் போனார்கள். And because of their disobedience, they began to experience distance between them and God. அவங்களுடைய கீழ்ப்படியாமையினால கர்த்தருக்கும் அவங்களுக்கும் பெரிய ஒரு இடைவேளை உண்டானது. And that distance eventually brought dryness in their life. அந்த இடைவேளை எதை கொண்டு வந்தது? அவங்களுடைய வாழ்க்கையில வறட்சியை கொண்டு வந்தது. And now they are crying out to God in exile that God has forgotten them, God has let them there to perish. இப்பொழுது சிறையிருப்பிலே அவர்கள் துன்பப்படுகின்ற அந்த நாட்களிலே கர்த்தரை நோக்கி அவர்கள் முறையிடுகிறார்கள். And this is where God shows a prophetic vision to prophet Ezekiel about what God is going to do with the people of Israel. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இஸ்ரவேலருக்கு கர்த்தர் என்ன செய்ய போறாரு அப்படினு சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் தரிசனத்தின் மூலமா காட்டுறார். Amen. Amen. So this is that story in a nutshell. இதுதான் பாருங்க இதனுடைய பின்புலம். But when we want to put the whole thing into one phrase, this is what we understand about God from this story. இதை முழுவதுமாக ஒரே வாக்கியத்தில் நாம் சொல்ல வேண்டும் என்றால் நாம் இப்படியாகத்தான் சொல்ல வேண்டும். We see a God who can take the scattered things in our life and bring it back to order for our own good. நம்முடைய வாழ்க்கையிலே சிதறி கிடக்கிற காரியங்களை நம்முடைய நன்மைக்காக ஒழுங்குபடுத்துகிற ஒரு தேவனை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. No matter how scattered your life is, no matter how messed up your life is, there is nothing impossible for God to do in your life. உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு குழப்பப்பட்டிருந்தாலும் சரி சிதறடிக்கப்பட்டிருந்தாலும் சரி கர்த்தர் அதை சீரமைப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். Hallelujah. 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 The lives of the people of Israel, they were scattered, they were lost, they were hopeless. இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கை அது ஒரு சிதறடிக்கப்பட்டதா நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்தது. In verse 11 we can see that they say we have no hope. God has cut us off. 11வது வசனத்துல அவங்க சொல்றாங்க நாங்கள் நம்பிக்கையற்று போனோம் நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்று அவர்கள் புலம்புகிறார்கள். But in spite of that difficult situation, God brought a prophetic vision to prophet Ezekiel and told them what he was going to do to them in the near future. அப்படிப்பட்ட கடின சூழ்நிலையிலும் எதிர்காலத்துல இஸ்ரேலருக்கு தான் என்ன செய்ய போறேன் அப்படினு சொல்லி இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் தரிசனத்திலே காட்டுகிறார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. So let's look at the vision in a little more deeper way. இந்த தரிசனத்தை இன்னும் ஆழமாக நாம் தியானிக்கலாம். And this is where the Spirit of God, the Bible says the Spirit of God came upon Ezekiel, and God carried him in the Spirit to a valley full of bones. இங்க நாம் வாசிக்கிறோம் கர்த்தருடைய ஆவி என்ன செய்ததாம் எசேக்கியேலை ஒரு பள்ளத்தாக்குக்கு நேராக சுமந்து கொண்டு சென்றதாம். This was not an ordinary valley. இது ஒரு சாதாரண பள்ளத்தாக்கு அல்ல. How many of you have been to Kodaikanal or Ooty? எத்தனை பேர் கொடைக்கானல் ஊட்டி அந்த பக்கம் போயிருக்கீங்க? பரவாயில்லை பயமராம கை தூக்கு ஒண்ணும் இல்ல. When you go on the mountain roads, when we look down at the valley, what do we see? நாம அந்த மலை ரோட்ல நம்ம போகும்போது கீழ அந்த பள்ளத்தாக்க பார்த்தா நம்ம என்னத்தை காண்போம்? We see beautiful nature. நம்ம அழகான இயற்கை காட்சிகளை பார்ப்போம். We see rivers and waterfalls. We see trees and forests. ஆறு, நதி, காடு, அழகான புஷ்பங்கள் இதை தான் நம்ம பார்ப்போம். But this valley was not a valley like Kodaikanal or Ooty. ஆனா இது கொடைக்கானல் ஊட்டியை போன்ற ஒரு பள்ளத்தாக்கு அல்ல. This was a very dry valley, a flat valley, and this valley was not filled with trees.
Instead, it was filled with dry human bones. இது ஒரு வறண்ட நீளமான ஒரு பள்ளத்தாக்கு. இது மரங்கள் நிறைந்த பள்ளத்தாக்கு அல்ல, மனிதர்களுடைய உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கா இருந்தது. Amen. Amen. So God carries Ezekiel to the middle of this valley. He places him right there. கர்த்தருடைய ஆவி எசேக்கியேலை இந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே கொண்டு போய் விடுகிறார். These bones that were found in the valley, they were extremely dry. பாருங்க, இந்த பள்ளத்தாக்குல இருந்ததான எலும்புகள் மிகவும் உலர்ந்திருந்ததாம். What does it show? It has been there for a very, very long time. அது எதை காண்பிக்குது? அது ரொம்ப காலமா அந்த எலும்புகள் அந்த பள்ளத்தாக்குல இருப்பதை காண்பிக்குது. It has endured harsh summers and bitter winters. அந்த எலும்புகள் எல்லாம் உஷ்ணமான கோடை காலத்தையும் குளிர் நிறைந்த குளிர்காலத்தையும் பார்த்த எலும்புகள். And it is extremely dry. அது மிகவும் உலர்ந்த எலும்புகள். There is not a single bit of skin or flesh attached to that bone. ஒரு சின்ன சதையோ நரம்போ எதுவும் இல்லாத உலர்ந்த எலும்புகள். And not only that, this valley shows that there was a war long time ago and there was a great defeat in that war. அந்த பள்ளத்தாக்கு எதை காண்பிக்கிறது? அந்த பள்ளத்தாக்கில் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு யுத்தம் நடந்திருக்கிறது. அந்த யுத்தத்தில் ஒரு மிகப்பெரிய சேனை தோற்று போயிருக்கிறது. And many people died in that war. அநேக போர் வீரர்கள் அந்த பள்ளத்தாக்கில் மரித்திருக்கிறார்கள். And they were denied a very dignified burial. They were left there to rot and waste. அந்த மரித்த போர் வீரர்கள் எல்லாம் அப்படியே விடப்பட்டவர்கள். அவர்களுக்கு சரியான அடக்கம் கூட அவர்களுடைய சரீரத்துக்கு செய்யப்படவில்லை. It shows that they were rejected and it shows that they seemed worthless. அதை எதை காண்பிக்குது? அவங்க அவ்வளவு அப்ரோஜனமற்ற ஒதுக்கப்பட்டவர்கள் என்பதை காண்பிக்கிறது. And now Ezekiel is standing in the midst of this valley. It was full of very dry bones and it was a hopeless situation. இப்போ எசேக்கியேல் அப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கில் நடுவில் நின்று கொண்டிருக்கார். ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை மத்தியில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். It shows hopelessness, it shows defeat, it shows rejection. அது நம்பிக்கையற்ற தன்மையை, ஒரு தோல்வியை, ஒரு ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையை அது குறிக்கிறது. Maybe today we may be like Ezekiel, standing in the midst of a valley full of dry bones. ஒருவேளை அந்த எசேக்கியேலை போல நீங்களும் இந்த வேளையில ஒரு உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குகளின் நடுவிலே நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். See, the Bible says Ezekiel was carried by the Spirit. வேதவசனம் சொல்லுது எசேக்கியேல் ஆவியானவராலே சுமந்து செல்லப்பட்டார். Well, Spirit represents life. பாருங்க, கர்த்தருடைய ஆவி ஜீவனை குறிக்கிறது. But God carried him, but he took him and placed him in the middle of the valley. ஆனா அந்த ஆவி ஒரு மரண பள்ளத்தாக்கிலே அவரை கொண்டு போய் விடுகிறது. So Spirit represents life and this valley of dry bones represents death. ஆவி ஜீவனை குறிக்கிறது. இந்த உலர்ந்த எலும்பின் பள்ளத்தாக்கு மரணத்தை குறிக்கிறது. And these dry bones, they represent the physical and the spiritual death of the people that were there. இந்த உலர்ந்த எலும்புகள் சரீர ரீதியான உலக பிரகாரமான மற்றும் ஆவிக்குரிய மரணத்தை குறிக்கிறது. Many times we are like this, we are same like prophet Ezekiel. நிறைய வேளையில இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி போல தான் நாமும் இல்லையா? Now we are full of the fire of God. தேவனுடைய ஆவியினாலே நிறைந்திருப்போம். We are full of the Spirit of God. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருப்போம். But we stand in the midst of a valley surrounded by dry life situations. ஆனா சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா எல்லாம் உலர்ந்து போன எலும்பின் சூழ்நிலையா இருக்கும். Hopeless situations. நம்பிக்கையற்ற சூழ்நிலையா இருக்கும். Your marriage is like a dry bone. ஒருவேளை உங்களுடைய திருமண வாழ்க்கை இந்த உலர்ந்த எலும்பை போல இருக்கலாம். It's like your marriage is on the verge of a divorce. ஒருவேளை அது விவாகரத்தின் பிணியிலே அது இருக்கலாம். Maybe your finances is like a dry bone. You're not able to get enough income. Your expense is more than your income. ஒருவேளை உங்களுடைய பொருளாதார நிலை இந்த உலர்ந்த எலும்பை போல இருக்கலாம். உங்களுடைய வரவு செலவை காட்டிலும் மிக குறைவாக இருக்கலாம். Many different life situations that could represent these dry bones. அநேக வாழ்க்கையின் தருணங்கள் இந்த உலர்ந்த எலும்பை போல உங்களுக்கு எதிராக நின்று கொண்டிருக்கலாம். Maybe your spiritual life is going through dryness. ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உலர்ந்து போய் காணப்படலாம். Your prayers seem to go unanswered. உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாதது போல தோணலாம். It feels like God is far and far away. கர்த்தர் உங்களை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறது போல நீங்க உணரலாம். You're expecting a miracle, you're expecting an open door,
but it seems like it's shut and God is not answering your ஒரு prayers. அற்புதத்தை எதிர்பார்க்கறீங்க, ஒரு திறந்த வாசலை எதிர்பார்க்கறீங்க, ஆனா அதெல்லாம் இறுக பூட்டி இருப்பது போல நீங்கள் உணரலாம். You feel like you are in a valley of dry bones in a hopeless situation. ஒரு நம்பிக்கையற்ற உலர்ந்து போன எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்களை நிற்பது போல நீங்களும் இந்த தருணத்திலே உணர்ந்து கொண்டிருக்கலாம். But I want to tell you this morning, your dry bones are going to come back to life today. ஆனா இந்த காலை வேளையில ஒரு நற்செய்தியை சொல்றேன், உங்களுடைய உலர்ந்து போன எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று எழும்பும். Hallelujah. 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 Every dry life situations, I believe it will transform, it will change in the name of Jesus. ஒவ்வொரு உலர்ந்து போன வாழ்க்கையின் அனுபவங்களும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நிச்சயமாக மாறும். Hallelujah. Hallelujah. Ezekiel is standing right there in the middle of the dry bone valley, and God asks him a question. எசேக்கியேல் அந்த உலர்ந்த எலும்பின் பள்ளத்தாக்குல நடுவுல நின்னுட்டு இருக்கும்போது ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து ஒரு கேள்வியை கேக்குறாரு. What is the question? என்ன கேள்வி அது? Oh son of man, do you believe these bones can come back to life? மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று அவர் கேட்டார். Do you believe these bones can live? இந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பும் நீ விசுவாசிக்கிறியான்னு கேக்குறாரு. These bones have seen difficult times. இந்த எலும்புகள் மிக கடினமான காரியங்களை பார்த்த எலும்பு. They have crossed the point of no return. மறுபடியும் உயிர் பெறாத ஒரு சூழ்நிலைக்கு அது தள்ளப்பட்டுருச்சு அந்த எலும்புகள் எல்லாம். It was impossible situation. அது ஒரு சாத்தியமற்ற ஒரு சூழ்நிலை. But God is asking an impossible question. Can these bones live? ஆனா கர்த்தர் அந்த சாத்தியமற்ற சூழ்நிலை குறித்து ஒரு கேள்வியை கேட்கிறார். இந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்புமா? Ezekiel's reply was not completely a faith reply, but he said, God, you know it. எசேக்கியேலுடைய பதில் ஒரு விசுவாச பதில் அல்ல, ஆனால் அவர் சரியான ஒரு பதில் சொல்லுகிறார். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். Lord, you know it. அப்பா, உங்களுக்கு அது தெரியும். If Ezekiel would have seen the situation with his natural eye, then he would have responded with a big no to the question that God asked him. பாருங்க, எசேக்கியேல் மாம்சீக கண்கள்ல அந்த காட்சி அவர் பார்த்திருந்தாருன்னா அவர் நிச்சயமா இது எழும்பவே எழும்பாது அப்படின்னு சொல்லியிருப்பார். Amen. Amen. You know, sometimes I was thinking about this. I thought about how the little girl that died in the New Testament, a little girl dies and Jesus goes and prays for her. ஒரு சில வேளை நான் யோசிப்பேன், ஒரு சிறுமி மரித்து கிடந்த பொழுது இயேசு கிறிஸ்து போய் அந்த சிறுமி உயிர் தெழும்படியாக ஜெபித்தார். It's been just few hours since she died. அவ இறந்து ஒரு சில மணி நேரங்கள் தான் ஆயிருந்திருந்தது. You know, she looked like she was sleeping. அவ தூங்குகிறது போல தெரிந்தது. And to believe that God will do a miracle for that girl was easier to accept in our natural mind. கர்த்தர் இந்த தருணத்துல ஏதாவது கண்டிப்பா செய்ய முடியும் அப்படினு விசுவாசிக்கிறது கொஞ்சம் சுலபமானதுதான். நான் சொல்றது ஈஸியா, ரைட் தப்பா? Amen. It's easier to believe. Yes, I see some things on the outside. I believe God can do a miracle. சரி, வெளிய நான் பார்க்கறேன், இந்த சரீரத்தை பார்க்கறேன், சரி எப்படியாவது ஆண்டவர் உயிர்ப்பிச்சிருவாரு அப்படினு சொல்லி விசுவாசிக்கிறது கொஞ்சம் சுலபம். Okay, let's leave her. Let's come to Lazarus. சரி, அத விட்டுறலாம். இப்ப லாசரு கதைக்கு வருவோம். Lazarus was dead for a few days and his body was rotting and stinking, but still there was some flesh, there was some skin left there, and a miracle could be done. லாசரு இறந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அவனுடைய சரீரம் நாறி போய் கிடந்தால் அட்லீஸ்ட் சரீரம்னு ஒன்னாவது இருக்கே, அப்பயாவது நமக்கு விசுவாசிக்கலாம், சரி எப்படியாவது ஆண்டவர் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிச்சலாம். We could have believed something would happen. சரி, கர்த்தரால அது முடியும் அப்படின்னு நம்ம எப்படியாவது நம்ம நம்பிரலாம். But here there is nothing to believe in. ஆனா இந்த தருணத்துல நம்பறதுக்கு ஒண்ணுமே இல்ல. It was bare dry bones, very dry bones. வெறும் உலர்ந்த மிகவும் உலர்ந்த எலும்புகள், அது சிதறி கிடக்கிற எலும்புகள். And God asked that profound question, Ezekiel, will these bones live? கர்த்தர் அப்பொழுது இந்த பெரிய கேள்வியை கேட்கிறாரு, எசேக்கியேலே, இந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்புமா? You know, many times in our life we face that same questions. Will the dry situations in my life, the dry bone situations, will they live in my life? ஒரு சில வேளைகளை நம்ம அதே கேள்விதான் கேட்கிறோம். இந்த நம்பிக்கையற்ற உயிரற்ற இந்த உலர்ந்து போன தருணங்கள் மீண்டுமாக உயிர் பெற்று எழும்புமா? Will the difficult situation I'm facing in my family, will it live? Will it change? நான் சந்திக்கிறதான இந்த கடினமான சூழ்நிலை மாறுமா?
Will I be healed from this chronic disease that I'm facing? இந்த மிக கொடிய வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா? Will I be can my family get out of this financial crisis? என்னுடைய குடும்பம் இந்த பண பிரச்சனையிலிருந்து வெளியே வருமா? Will I get a good job? எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா? Will I ever find the right life partner? ஒரு நல்ல துணை, வாழ்க்கை துணை எனக்கு கிடைக்குமா? Will my daughter or will my son, will they ever get married? என்னுடைய மகன் மகளுக்கு ஒரு நல்ல திருமணம் நடக்குமா? Will I ever live in peace in my house? என்னுடைய வீட்டில ஒரு சமாதானம் உண்டாகுமா? Will my children ever be blessed of the Lord? என்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்களா? Will I ever be used by God? கர்த்தராலே நான் பயன்படுத்தப்படுவேனா? All these questions come to our mind time and time again. திரும்ப 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 இந்த கேள்விகள் நம்ம சிந்தனையில வந்து கொண்டே இருக்கிறது. They are like dry bones standing in front of us. அந்த கேள்விகள் எல்லாம் ஒரு உலர்ந்த எலும்புகளை போல நம்ம முன்பதாக காட்சியளித்துக் They all கொண்டிருக்கிறது. look like impossible situations that are immovable right in front of us. ஒரு சாத்தியமில்லாத ஒரு காரியங்கள் போல நம் முன்பதாக அந்த சூழ்நிலை நின்று கொண்டிருக்கிறது. You know, a sad thing in the body of Christ is this. உங்களுக்கு தெரியுமா ஒரு பரிதாபமான நிலை தேவனுடைய சரீரத்துக்கு என்னன்னா, we've lived in these dry bone situations for quite a bit of time. We've learned to live with them. பாருங்க, ஒரு சில ஆண்டுகளாக நம்ம இந்த உலர்ந்த எலும்பின் அனுபவத்தில் இருந்து நம்ம என்ன செய்துட்டோம், பழகிட்டோம், அப்படியே இருந்து பழகிட்டோம். You know, we've lived in financial crisis, or we lived in sickness, or we lived in chaos, and we say, okay, this is my life. I got to learn to live with this. பொருளாதார நெருக்கடியில, பண பிரச்சனையில, வியாதியில, ஒரு குழப்பத்துல நம்ம இருந்தே பழகிட்டனால நம்ம இப்படியா யோசிச்சிட்டோம், ஒருவேளை நம்ம இப்படியே இருந்துறோம் அப்படினு சொல்லி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். Maybe we think that is the lot in our life for us. ஒருவேளை நம்முடைய தலைவிதி அதான், இப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படினு சொல்லி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். In other words, we have made peace with our dry bone. இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, அந்த உலர்ந்த எலும்புகளோடு கூட நாம் சமரசம் செய்து விட்டோம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? Yeah? Oh, my father and mother, they always kept fighting, and now I'm married. I also have the same problem in my family. Okay, this is life. I got to learn to live with it. ஏன் அம்மா அப்பா எப்ப பாரு சண்டை போட்டே இருப்பாங்க, இப்ப எனக்கு திருமணமாகி என் வீடும் அப்படியே தான் இருக்கு, ஒருவேளை சந்ததியே நம்ம இப்படிதான் இருப்போம் போல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்துட்டோம், சமரசம் செய்து அந்த சூழ்நிலையில வாழ பழகி விட்டோம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? You know, we look at our children and we say, oh, my uncle's children, they had the same problem. You know, my auntie's children, they had the same problem, and the children never obeyed. They were unruly, they were rude, and they were crazy. Now my child also is acting the same way. Maybe it is the curse in the family. I have to just learn to live with it. என்னுடைய அத்தையோட பிள்ளைங்க இப்படி தான் இருக்கு, என் மாமாவுடைய பிள்ளைங்க இப்படி தான் இருக்கு, சரி நான் பெத்தது அதே மாதிரி தான் இருக்கு, ஒருவேளை இப்படி தான் பிள்ளைங்க இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலையோடு சமரசம் செய்து வாழ பழகி விட்டோம். We are making peace with a dry bone. அந்த உலர்ந்த எலும்புகளோடு கூட சமாதான உடன்படிக்கை பண்ணிட்டோம். You know, sometimes, you know, we try for certain exams, we study hard, we write, we fail the first time, we fail the second time, we fail the third time, then we feel like a failure. We say, oh man, I'll never be successful in my life. Whatever I put my hand to do, I see failure. This is the lot in my life. Then I got to make peace with the failure. ஒரு சில பரீட்சைகளை நான் முதல் தடவை எழுதி ஃபெயிலா இருப்போம், அடுத்தடுத்து திரும்ப அதுல தோற்று போக சரி நம்மளே ஒரு தோல்விதான் போல, இனி நாம ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த உலர்ந்த எலும்போடு கூட நாம் சமரசம் செய்து வாழ பழகி விட்டோம். Hello? Never make peace with the dry bone situations in your life. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதான உலர்ந்து போன எலும்பின் சூழ்நிலையோடு கூட நீங்கள் சமரசம் செய்யாதிருங்கள். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Turn to your neighbor and say, never make peace. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், சமரசம் செய்யாதீங்க. Never make peace with the dry bone. அந்த உலர்ந்த எலும்போடு கூட சமரசம் செய்யாதீங்க. Amen. Amen. You may be married today and you're living together as husband and wife. நீங்க திருமணமாய் ஒரு கணவன் மனைவியாக இப்பொழுது இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். You're living together but you're not happy together. நீங்க இணைந்து வாழ்றீங்களே தவிர மகிழ்ச்சியா வாழல. That is a dry bone situation. அது ஒரு உலர்ந்து போன எலும்பின் சூழ்நிலை. ஆமா, என் புருஷன் எப்பவுமே இப்படிதான், அவர் இப்படிதான் இருப்பாரு.
அவர் மாறவே மாற மாட்டார். சில பேர் முடிக்கிறாங்க பாத்தீங்களா, ஆரம்பிச்ச உடனே சென்டென்ஸை. என் வைஃப் இப்போ எப்படிமே இப்படித்தான், நோயின்ட்டு இப்படிதான் என் வாழ்க்கை, நான் இப்படியே என்ன பண்ணணும் அப்படி நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்க. என்ன பண்றீங்க நீங்க? you are making peace. அப்படி நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கனாலே அந்த உலர்ந்த எலும்போடு கூட சமரசம் செய்றீங்கன்னு அர்த்தம். That is not God's plan for your life. அது தேவனுடைய திட்டம் அல்ல. God has united you. He has put you together and he wants you to live a happy life, a joyful life. கர்த்தர் தான் உங்களை இணைத்திருக்கிறாரு. இணைத்த தேவன் நீங்கள் மகிழ்ச்சியாக சேர்ந்து வாழும்படியாக அவர் ஆசை கொண்டிருக்கிறார். Amen. Hallelujah. 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 Today we are going to break the peace treaty with the dry bones and we are going to live in the new covenant that God has made between you and us. இன்றைக்கு அந்த உலர்ந்த எலும்போடு கூட ஏற்படுத்திய அந்த சமாதான உடன்படிக்கையை உடைத்து போட்டு கர்த்தரோடு செய்திருக்கிற புதிய உடன்படிக்கையின்படி நாம் வாழ போகிறோம். Hallelujah. 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 In the new covenant I believe that I am called, I am chosen, I am anointed, I have the Spirit of the Lord living on the inside of me and I am called to be blessed and fruitful. புதிய உடன்படிக்கையிலே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறேன். எதற்காக? கனி தருகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வெற்றி சிறக்கும்படியாக. Amen. Amen. I am no longer slave to sin. I am no longer under the bondage of sin. I have been set free. I have the Spirit of the Lord upon me. I am going to live my life to the fullest. நான் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இல்ல, நான் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவன். நான் அவருடைய பரிபூரணத்தை வெளிப்படுத்தி வாழ போகிறேன். Hallelujah. Hallelujah. We are going to break the peace treaty with the dry bones and we are going to live in the covenant that Christ Jesus has made with every one of us. உலர்ந்த எலும்பின் உடன்படிக்கையில அல்ல, கர்த்தரோடு செய்திருக்கிறதான புதிய உடன்படிக்கையில நாம் வாழ ஆரம்பிக்க போகிறோம். Hallelujah. Hallelujah. Bible says in John 15, we did not choose God, but God chose us. யோவான் 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், நம்ம கர்த்தரை தெரிந்தெடுக்கவில்லை, கர்த்தர் தான் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். Amen. Amen. Why did he choose you? எதற்காக அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார்? That you would go and bear fruit, that fruit that would remain. நீங்கள் போய் திரளான கனிகளை கொடுக்கும்படியாக அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Everybody say, I have called to live a life. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். Say this, I have called to live a fruitful life, not a dried life. வறட்சியான வாழ்க்கை அல்ல, கனி தருகிற வாழ்க்கையை வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். Amen. 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 Every one of you, every single one of you in this place, God has called you to live a fruitful life. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதமாக கனி தருகிற வாழ்க்கையை வாழும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். Amen. Amen. You may be standing in the midst of a dry bone valley. ஒருவேளை அந்த உலர்ந்த எலும்பின் பள்ளத்தாக்கின் நடுவில் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். But that is not a permanent place. ஆனா அது ஒரு நிரந்தர இடம் அல்ல. When you walk through the valley of shadow of death, நீங்க மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் they are not going to affect you. அது உங்களை பாதிக்க போவது இல்ல. Because God's rod and his staff, they will comfort you. ஏனென்றால் கர்த்தருடைய கோலும் தடியும் உங்களை தேற்றிக் கொண்டே இருக்கும். Amen. Amen. Right after the dry bone experience, right after the death valley comes the anointing. His anointing will overflow over your life. அந்த உலர்ந்த எலும்பின் பள்ளத்தாக்குக்கு பிறகு கர்த்தருடைய தெய்வீக அபிஷேகம் நம்மை நிரப்பும். நாம் ஆவிலே நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிப்போம். Hallelujah. 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 Overcoming dry bone experiences. அந்த உலர்ந்த எலும்பின் அனுபவத்தை மேற்கொள்ளுகிற காரியங்கள். I want to quickly share with you 3 things from this vision that we could do, that we need to know and do in our lives so we could overcome the dry bone experiences in our life. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த உலர்ந்த அனுபவங்களை மேற்கொள்றதுக்கு இந்த தரிசனத்திலிருந்து 3 காரியங்களை உங்கள் முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். Number 1, we got to live with the revelation that the hand of the Lord is upon my life. முதலாவது கர்த்தருடைய கரம் என் மேல இருக்கு அப்படிங்கிற வெளிப்பாடோட வாழணும். This chapter 37 verse 1, Ezekiel writes,
the hand of the Lord is upon my life. 37:1 எசேக்கியேல் எழுதுகிறார், கர்த்தருடைய கை என் மேலே அமர்ந்து. The hand of the Lord is upon me. கர்த்தருடைய கை என் மேலே அமர்ந்திருக்கிறது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Every Christian in this place, we all know, we all hear it so many times, God will never leave me nor forsake me. இங்க இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அநேக முறை நம்ம கேட்டிருக்கிறோம், கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்ம கைவிடுவதும் இல்லை. Amen. 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 Almost every week we hear this. ஒவ்வொரு வாரம் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது யாராவது சொல்லிடுறாங்க. You know, we also hear phrases like this, God is good. இப்படிப்பட்ட வாக்கியங்களை நம்ம கேட்கிறோம், கர்த்தர் நல்லவர். Amen. You all finished when we started. பாருங்க, ஆரம்பிச்சாலே முடிச்சிடுறீங்க. We all know these things and we hear it so many times. Sometimes we miss the importance or the punch behind that phrase. பாருங்க, அவ்வளவு அதிகமாக இந்த வாக்கியங்களை நம்ம கேட்டுக்கொண்டே இருந்தாலும் அதற்கான உண்மையான அதனுடைய அர்த்தத்தை நாம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை, சத்தியத்தை புரிந்து கொள்ளவில்லை. Let me give you a life example to see if this really works in our life. பாருங்க, ஒரு வாழ்க்கையிலிருந்து ஒரு உதாரணத்தை தரேன் நீங்க புரிந்து கொள்ளும்படியாக. How many of you have sung this pity party in your life? எத்தனை பேரு நான் சொல்ற இந்த பஞ்ச பாட்டை பாடிருக்கீங்கன்னு மாத்திரம் சொல்ல போறீங்க? உண்மையை சொல்லணும். உண்மையை சொல்லணும், சரியா? சரிங்களா? How many of you have sung this pity party? Nobody cares for me. என்னை கண்டுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. Nobody loves me. என்னை யாருமே நேசிக்கிறது கிடையாது. I am a lonely person. நான் ஒரு தனி மரம். My husband forgot about me. என் கணவன் என்ன மறந்துட்டு சுத்துறான். My wife forgot about me. என் மனைவி என்ன மறந்துட்டா. My parents, they forgot about me. என் பெற்றோர் என்ன பார்க்கிறது கூட கிடையாது. How many of you have sung this pity party song? எத்தனை பேர் இந்த பஞ்ச பாட்டை பாடி இருக்கீங்க வாழ்க்கையில? ஆண்டவரே, கை தூக்குன உண்மை செஞ்சவங்களை மட்டும் ஆசீர்வதிங்கப்பா. நம்ம வாழ்க்கையில எல்லாரும் அப்பப்ப என்ன பண்ணிருக்கோம், இந்த பாட்டு பாடி இருக்கிறோம். நம்ம எல்லாரும் உணர்ந்து பாடி இருக்கோம் இல்லையா? பாஸ்டர் ஜெனரல் ரொம்ப உணர்ந்து பாடி இருக்காரு. You know, we all have sung this pity party song. எல்லாருமே நம்ம பாடின பாட்டு தான் இந்த பாட்டு. Oh God, why did you forget me? ஆண்டவரே, ஏன் என்ன மறந்தீங்க? That person, they disgraced me by saying things about me. என்ன அவமானப்படுத்திருக்குனே அந்த வார்த்தையை சொல்லிட்டான். And you have not done anything. You are a righteous judge. Why don't you judge them? ஆண்டவரே, நீ நீதியுள்ள நியாயாதிபதி, அவன் ரத்தம் கக்கி சாகணும். அது நான் சொல்லல, அவர் சொல்றாரு. You know, we all have these situations in our life. நமக்கு எல்லாமே இப்படிப்பட்ட தருணங்களை நம்ம கடந்து தான் வந்திருக்கோம். Pity party songs. அந்த பஞ்ச பாட்டு பாடுற அந்த பழக்கம். But a man with a true revelation that God's hand is upon my life will never sing this pity party song in his life. யார் ஒருவனுக்கு கர்த்தருடைய கரம் என் மேல இருக்கு அப்படிங்கிற வெளிப்பாடு இருக்கோ, அவன் வாயில இருந்து பஞ்ச பாட்டு வரவே வராது. Amen. Amen. We won't create sympathy for ourselves. நமக்கு நாமே சுய பரிதாபத்தை நாம் ஏற்படுத்தவே மாட்டோம். We will walk with confidence, we will walk with courage, knowing that the mighty hand of God is upon my life. கர்த்தருடைய பலத்த கரம் என் மேல இருக்குங்கிற தைரியத்தோடு கூட நாம் நடக்க ஆரம்பிப்போம். Hallelujah. Hallelujah. Even if people around us, they shame us, they talk down upon us, but we will walk with our head held up high, knowing that the hand of the Lord is upon my life. நம்மள சுத்தி இருக்கவங்க எத்தனை தான் ஏசுனாலும் கேவலமா பேசினாலும் நம்ம தலையை நிமிர்த்தி சிங்கத்தை போல நடந்து கொண்டே இருப்போம். Hallelujah. Hallelujah. Because the hand of the Lord is a powerful hand. ஏனால் கர்த்தருடைய கரம் ஒரு பலத்த கரம். The hand of the Lord does mighty wonders in our life. கர்த்தருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில பலத்த அற்புதங்களை செய்கிற கரம். The hand of the Lord is omnipresent and omnipotent. கர்த்தருடைய கரம் சர்வத்தையும் நிறைந்த கரம், சர்வத்தையும் செய்து முடிக்கிற கரம். Amen. Amen. The hand of the Lord can create the waters to divide into two so that you could walk on dry land. கர்த்தருடைய கரம் நீங்க வெட்டாந்தரத்துல நடக்கும்படியாக செங்கடல்களை உங்களுக்காக பிளக்கிற ஒரு கரம். Amen. Amen. That same hand of God is upon your life. அதே தேவனுடைய கரம் தான் உங்கள் தலை மேலே அமர்ந்திருக்கிறது. Hallelujah. Hallelujah. If you believe the hand of the Lord is upon your life, I want you to lift up your hands and thank God for it. கர்த்தருடைய கரம் என் மேல அமர்ந்திருக்குன்னு உணர்ந்தவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். Hallelujah. Hallelujah. Amen. Amen. The hand of the Lord is upon me. கர்த்தருடைய கரம் என் மேல இருக்கு. That is
the revelation that you and I need to live by to overcome dry bone valley situations. அந்த உலர்ந்த எலும்பின் பள்ளத்தாக்கின் அனுபவத்தை மேற்கொள்கிறதற்கு அப்படிப்பட்ட வெளிப்பாடு உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். Amen. Amen. You know, in wedding ceremonies, there will be a time when the pastor calls the father of the bride. இந்த திருமணம் நடக்கும் பொழுது போதகர் அவர்கள் அந்த மணப்பெண்ணுடைய தகப்பனை அவங்க கூப்பிடுவாங்க. Who is going to give this girl to get married to the boy, and the father comes up, and what the father does is very important. பாருங்க, அந்த போதகர் அவங்க இப்படியாக சொல்லுவாங்க, இந்த மணப்பெண்ணை யார் மாப்பிள்ளைக்கு தரப்போறது அப்படின்னு கேட்கும்போது அந்த தகப்பன்மார் அங்கே மேலே ஏறி வருவார். இது ஒரு முக்கியமான ஒரு தருணம் இது. What does the father do? அந்த தகப்பன் என்ன செய்றாரு? He will take the hand of the girl and he will place it in the hand of the husband. அந்த மணப்பெண்ணுடைய கையை எடுத்து அந்த மாப்பிள்ளையினுடைய கையிலே அவர் கொடுப்பார். What does it represent? அது எதை காண்பிக்குது? It shows that for so long you are my possession. I've loved you, I've led you thus far. From now on you belong to him, and you're going to become his possession, and he is going to guide you. அந்த மகளை பார்த்து அந்த தகப்பன் சொல்றார், இவ்வளவு நாள் நீ என்னுடைய சொத்தா இருந்த, உன்னை நான் போஷித்தேன், உன்னை நான் பாதுகாத்தேன், உன்னை நான் வளர்த்தேன், இனிமேல் நீ அவருடைய சொத்து என்று சொல்லி அந்த கணவனிடத்திலே அவர் கரம் பிடித்து கொடுக்கிறார். Whatever is his becomes yours, whatever is yours becomes his, and then you become one unit. பெண்ணுடையதெல்லாம் மாப்பிள்ளையுடையது, மாப்பிள்ளைக்குரியதெல்லாம் பெண்ணுடையது. அவர்கள் இருவரும் இப்பொழுது ஒருவராக மாறிவிட்டார்கள். The girl is the bride, is the possession of the husband. பாருங்க, அந்த மணப்பெண் அந்த மாப்பிள்ளையுடைய சொத்தாக மாறுகிறார். Amen. Amen. He holds the hand and he makes the covenant. அவர் கரத்தை பிடிக்கும் பொழுது அங்கே ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். The Lord God Almighty has taken hold of your life and he has made a covenant with you. அதே போலதான் கர்த்தருடைய பலத்த கரம் உங்களுடைய கரத்தை பிடித்து ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறது. Hallelujah. Hallelujah. Listen, the husband's hand sometimes is limited. பாருங்க, கணவனுடைய கரம் பல வேளைகளில குறுகி போன ஒரு கரம். But the heavenly Father's hand is never limited. ஆனா கர்த்தருடைய கை குறுகி போவது இல்லை. Amen. Amen. In all situations, in all circumstances, his hand is mighty to guide you. His hand is mighty to lift you up. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கரம் உங்களை வழி நடத்துவதற்கு, உங்களை ஏந்தி தாங்கி தப்புவிப்பதற்கு வல்லமையுள்ள ஒரு கரமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Everybody say with me, the mighty hand of the Lord is upon my life. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய பலத்த கரம் என் மேலே அமர்ந்திருக்கிறது. Hallelujah. Hallelujah. The mighty hand of the Lord is upon my life, upon my children, upon my wife, and upon everything that I own. கர்த்தருடைய பலத்த கரம் என் மேல, என் பிள்ளைகள் மேல, மனைவி மேல, என்னுடைய எல்லா உடைமைகள் மேலயும் அமர்ந்திருக்கிறது. Amen. Amen. If God is with me, who can be against me? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்க மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? Hallelujah. Hallelujah. God has put a fence around my life. The enemy cannot touch me. கர்த்தர் என்னை சுற்றி வேலி அடைத்து பாதுகாக்கிறார். பிசாசு என்னை தொட முடியாது. Hallelujah. Hallelujah. See, I will stand, 1,000 may fall at my side, 10,000 at my right. I will see it with my eyes. I will stand in the valley, but they will not overpower me. 1000 பேர் என் வலது பார்சல விழலாம், 10,000 பேர் இடது பக்கத்துல விழலாம், ஆனாலும் எதுவும் என்னை சேதப்படுத்தாது. நான் நின்று நான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். Hallelujah. Hallelujah. Amen. Amen. The hand of the Lord upon my life does not guarantee a life without dry bones. பாருங்க, கர்த்தருடைய கரம் என் மேல இருக்கிற காரியம் ஒரு உலர்ந்து போன அனுபவமே எனக்கு வராது என்பதை குறிப்பதல்ல. It will come, dry bone experiences will come, but they will not be able to overpower me. உலர்ந்த எலும்பின் அனுபவம் வரதான் செய்யும், ஆனா ஒன்று கர்த்தருடைய கரம் என் மேல இருக்கிறதுனால அதை என்னை மேற்கொள்ளாது. Amen. Amen. Those situations will change and all the dry bones will get new life. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று தான் எழும்பும். Hallelujah. Hallelujah. Because the hand of the Lord is upon me. When I walk through the waters, they will not overpower me. கர்த்தருடைய கரம் என் மேல இருக்கிறதுனால தண்ணீர்களோட நடந்தாலும் அது என் மேல் புரளுவது இல்லை. When I walk through the fire, I will not be burned. அக்கினியோட நடந்தாலும் அது என்னை சேதப்படுத்தாது. Amen. Amen. Because the hand of the Lord is upon me. He goes before me and he levels the mountains for me.
கர்த்தருடைய கரம் என் மேல இருக்கிறதுனால பெரிய பர்வதங்கள் எல்லாம் எனக்காக சமபூமியாக்குவார். Hallelujah. Hallelujah. He will break the great gate of bronze and the iron, and he will bring the riches into my life. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் கர்த்தர் என்னிடத்திலே சேர்ப்பார். Because the hand of the Lord is upon my life. கர்த்தருடைய கரம் என் மேல இருக்கிறதுனால. Hallelujah. 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 Are you thankful for the hand of the Lord? கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கிறதுனால கர்த்தருக்கு நன்றி சொல்றீங்களா? Amen. Amen. How can a man like me stand in a place like this? எப்படியாக என்ன போல ஒரு மனுஷன் இந்த இடத்துல இருக்க முடியும்? It is the hand of the Lord. கர்த்தருடைய கரம் இருப்பதனால. Amen. Amen. If you are alive today, it is the hand of the Lord. நீங்க உயிரோடு இருப்பதற்கு காரணம் கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கிறதுனால. If you are blessed today, it is the hand of the Lord. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது கர்த்தருடைய கரம் உங்க மேல இருப்பதனால. Amen. Amen. How many of you can breathe today? எத்தனை பேரால இன்னைக்கு சுவாசிக்க முடியுது? சுவாசிங்க பார்க்கலாம், நல்ல ஒரு மூச்சு விடுங்க பார்க்கலாம். It is the hand of the Lord. கர்த்தருடைய கரம் உங்க மேல. Hallelujah. 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 We were crippled like Mephibosheth. மேவிபோசேத்தை போல நாம் முடமா இருந்தோம். But God came like Ziba and he carried us and he gave us a brand new start. ஆனா சேபாவை போல கர்த்தர் நம்மை தாங்கி கொண்டு வந்து நமக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்திருக்கிறார். Amen. Amen. He moved us from the hut to the palace. அந்த குடிசையில் இருந்து அந்த கோபுரத்திற்கு கர்த்தருடைய கரம் நம்மை கொண்டு போயிற்று. Amen. Amen. In the hut I was eating, holding the food in my hand. குடிசையில என் கையில அந்த சின்ன உணவு பொட்டலத்தை பிடிச்சிட்டு இருந்தேன். But now I'm sitting in the table with the king and I'm eating a kingly food. ஆனா இப்பொழுது ராஜாக்களோடு கூட அமர்ந்து ராஜரீக உணவை நான் உட்கொண்டு இருக்கிறேன். How is that possible? அது எப்படி சாத்தியமாச்சு? The hand of the Lord. கர்த்தருடைய கரம் என் மேல இருக்கிறதுனால. The hand of the Lord. கர்த்தருடைய கரம். Oh, Jabez prayed to God that he would bless him and expand his territory. யாபேஸ் ஜெபித்தான், அப்பா என்னை ஆசீர்வதிங்க. And that your hand will be upon me. உம்முடைய கரம் என் மேலே தங்கட்டும். And God blessed him because the hand of the Lord was upon him. He was more honorable than his brothers. கர்த்தருடைய கரம் யாபேசின் மேல வந்ததனால அவன் சகோதரர்களை பார்க்கிலும் யாபேஸ் கனம் பெற்றவனாய் இருந்தான். Hallelujah. Hallelujah. The hand of the Lord is upon your life. You are honored in the eyes of God. கர்த்தருடைய கரம் உங்க மேல இருப்பதனால கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் கனம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். Can I hear an amen? ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். Hallelujah. Hallelujah. The hand of the Lord is upon me. கர்த்தருடைய கரம் என் மேல. The hand of the Lord is upon my family. கர்த்தருடைய கரம் என் குடும்பத்து மேல. The hand of the Lord is upon my business and my job. கர்த்தருடைய கரம் என் வியாபாரத்தின் மேல, நான் செய்கிற வேலையின் மேல. Amen. Amen. That is the revelation that you and I need to live by every day. நீங்களும் நானும் அந்த வெளிப்பாட்டோட கூட தான் ஒவ்வொரு நாளும் வாழணும். Amen. 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 You will be able to overcome the dry bone experiences. அந்த உலர்ந்த எலும்பின் அனுபவத்தை நீங்கள் நிச்சயம் மேற்கொள்வீர்கள். Hallelujah. Hallelujah. The second thing to overcome the dry bone experiences. இரண்டாவது காரியம் அந்த உலர்ந்த எலும்புகளை மேற்கொள்றதுக்கு, Once we begin to live with the revelation that God's hand is upon us, முதலாவது கர்த்தருடைய கரம் என் மேல இருக்கு அப்படிங்கிற வெளிப்பாட்டோடு கூட வாழணும். now இப்போ we got to speak the word of God over the dry bones. அந்த உலர்ந்த எலும்புகளை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். You know, I was thinking about this. We are not in lack of people talking or speaking. நான் இப்படியாக யோசித்து கொண்டிருந்தேன். பேசறதுக்கு நமக்கு குறையே இல்ல இல்லையா? எல்லா இடத்துலயும் பேசுகிற ஜனங்கள் தான் சுத்தில இருக்காங்க. We are hearing a lot of stuff. We are speaking a lot of stuff. எத்தனையோ காரியத்தை கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். எத்தனையோ அது நம்மளே பேசிக்கிட்டே தான் இருக்கோம். But just normal talking or speaking will not bring change to your dry bones. Only when you speak the word of God over your situations, over the dry bones, then the bones will begin to move. கண்ட வார்த்தை நமக்கு மாற்றத்தை கொண்டு வராது. நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மாற்றத்தை கொண்டு வருகிறது. Hallelujah. Hallelujah. Ezekiel said, I prophesied as I was commanded. எசேக்கியேல் சொல்லுகிறார், எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். You got to speak what God commands you to speak. கர்த்தர் உங்களை பார்த்து எதை கட்டளையிடுறாரோ அதை தான் பேசணும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. And when you speak that right word at the right time to the right situation, it will bring life to your dead bones. சரியான வார்த்தையை சரியான நேரத்தில் சரியான சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பேசும் பொழுது அங்கே உயிரற்று கிடக்கிற சூழ்நிலை உயிர் பெற்று எழும்பும். Hallelujah. Hallelujah.
Your bones will not get better if you don't speak the word of God at it. தேவனுடைய வார்த்தையை உலர்ந்த எலும்பை நோக்கி நீங்க பேசலனா உலர்ந்த எலும்பு சிறந்ததாக மாறவே மாறாது. Amen. Amen. Your situations will not change if you don't speak the word of God over it. கர்த்தருடைய வார்த்தையை பேசுற வரைக்கும் சூழ்நிலை மாறவே மாறாது. Amen. Amen. Peter and John were walking down the street to go and pray in the church. பேதுரும் யோவானும் பாருங்க அவங்க ஆலயத்திலே ஜெபிக்கும்படியாக அவர்கள் நடந்து செல்கிறார்கள். And there was this beggar, a crippled man, sitting at the side of the road and asking for money. அங்கே முடமான ஒரு மனிதன் உட்கார்ந்து அங்க பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறார். And Peter and John said, "Hey, look at us, man. We don't have silver or gold." பேதுரு யோவான் அவங்களை பார்த்து சொல்றாங்க, இங்க பாரு என்கிட்ட வெள்ளியும் பொன்னும் கிடையாது. But what we have we give to you. ஆனா என்னிடத்துல இருப்பதை உனக்கு நான் தருகிறேன். And they began to speak the word of God. அங்கே தேவனுடைய வார்த்தையை பேச ஆரம்பித்தார்கள். They said, "In the name of Jesus, rise up and walk." அவங்க சொன்னாங்க, இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. The moment the words left their tongue, it touched that man's body. That crippled bone began to straight up. That dry bone began to receive movement. And this guy who was crippled, he jumped up, he praised God, and he danced before God. எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை வாயிலிருந்து புறப்பட்டதோ அது பலவீனமான எலும்பை அது தொட்டது. அந்த எலும்பை நேராக்கினது, பலப்படுத்தினது. இப்பொழுது முடமாய் உட்கார்ந்து கொண்டிருந்தவன் எழுந்து குதித்து கர்த்தரை துதிக்கிறவனாக மாறினான். Hallelujah. Hallelujah. Your crippledness in your life will change when you speak the word of God over it. உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த முடமை கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது அது சீராகும், அது நேராகும். Hallelujah. 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 Ask the person sitting next to you, பக்கத்துல ஒரு பார்த்து கேளுங்க பார்க்கலாம். what's your language? உங்களுடைய மொழி என்ன? Is it faith language? அது விசுவாச மொழியா? Or is it negative language? இல்லனா அவிசுவாச மொழியா? What is your language? உங்களுடைய மொழி என்ன? Amen. 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 Sometimes people will say these things. ஒரு சில வேளையில ஜனங்கள் இப்படியா சொல்லுவாங்க. I wish I never married you. உன்னெல்லாம் கட்டியிருக்கவே கூடாது. How many of you have heard these things? I wish you never came into my life. என் வாழ்க்கையில நீ வந்திருக்கவே தேவையில்லை. I don't want to come to this house anymore. மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது நான். I never want to see you again. உன் மூஞ்சிலே நீ நான் முழிக்க மாட்டேன். These are the words that are being spoken over your dry bone situations. இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் அந்த உலர்ந்த எலும்பின் சூழ்நிலையை பார்த்து நீங்க பேசுறீங்க. I hate my job. I hate my boss. எனக்கு வேலையே பிடிக்கல. எனக்கு இருக்கான் பரவத்தேன் சம்பளம் கொடுக்கறவன். I hate college students. I hate the class that I study. I don't like my college. I don't like my teachers. I don't like this. I don't like that. நான் படிக்கிற ஸ்கூல் எனக்கு பிடிக்கல, காலேஜ் எனக்கு பிடிக்கல, எனக்கு எடுக்கிற டீச்சர்ஸ் எனக்கு பிடிக்கல. I hate this. I hate that. அது எனக்கு அத நான் வெறுக்கிறேன், இத நான் வெறுக்கிறேன். Oh, my children are crazy. என் பிள்ளைகள் எல்லாம் அவ்வளவு சேட்டை செய்றவங்களா இருக்காங்க. You're speaking death over dead situations. பாருங்க, மரணத்தின் சூழ்நிலையை பார்த்து இன்னும் நீங்கள் மரணத்தை தான் பேசுகிறீர்கள். In other words, இன்னும் வார்த்தையில சொல்லப்போனா, you are giving strength to your dry bones. உங்களுடைய உலர்ந்த எலும்புகளுக்கு இன்னும் உலர்ந்த தன்மையை தான் நீங்கள் கொடுக்கிறீர்கள். Be careful what your language is. உங்களுடைய மொழி எப்படிப்பட்டது என்பதை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். Amen. Amen. Never say my business will never prosper. ஏன் வியாபாரம் செழிக்கவே செழிக்காது. No, don't speak that over your life. அத தயவு செய்து உங்க வாழ்க்கையை உங்க பிசினஸை பார்த்து பேசாதீங்க. Instead, even when you see loss in your business, even when you see that there is no enough income, you would say, my God shall supply all my needs according to his riches in glory. உங்க வியாபாரத்துல உங்க வீட்டுல ஒரு சில குறைகளை தோல்வியை நீங்க பார்த்தா கூட நீங்க சொல்லுங்க, என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக்குவார் என்று நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. When your
children are unruly and disobedient, you're going to say, my children will be blessed of the Lord. They will be mighty in the land. They will be like olive shoots around my table. உங்களுடைய பிள்ளைகள் அடங்காதவர்களாக மிகவும் குறும்பு செய்கிறவர்களாக இருப்பார்னு சொன்னா அந்த பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, என்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல அவர்கள் இருப்பார்கள். Amen. Amen. Hallelujah. Hallelujah. You know, when husband and wife, they are fighting with each other, there is no peace in your house. Rather than blaming each other, rather than complaining about each other, you gotta say, in my house there will be peace within these walls and prosperity in these palaces. அந்த வீட்டுக்குள்ள ஒரே கலவரமா இருக்கு, கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தர் குறை சொல்லாம நீங்க சொல்ல ஆரம்பிக்கணும், இந்த அலங்கத்திற்குள்ளே கர்த்தருடைய சமாதானம் தங்கி இருக்கும், என்னுடைய அரண்மனைக்குள்ளே கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கும். இப்படியாக நீங்கள் அறிக்கையிட வேண்டும். Amen. Amen. When you walk into your house, say shalom in my house. வீட்டுக்குள்ள போனவனே ஷாலோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Parents, you need to pray for your children. You need to place your hand upon their head and pray. பெற்றோர்கள் உங்க பிள்ளைகள் தலை மேல கை வச்சு நீங்க ஜெபம் பண்ணனும், ஆசீர்வதிக்கணும். Amen. Amen. What do you want to see in them? அவங்களுடைய வாழ்க்கையில எதை பார்க்க விரும்புறீங்க நீங்க? Speak the word of God over their life. அந்த தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. Hallelujah. Hallelujah. Don't call your friend and complain about your children. உங்களுடைய நண்பருக்கு ஃபோன் அடிச்சு உங்க பிள்ளைகளை பத்தி குறையா சொல்லாதீங்க. When you complain, you are making that happen in their life. அது நீங்க குறை சொல்ல அந்த குறை இன்னும் அதிகமாகற ஒரு வாய்ப்பை தான் நீங்கள் தருகிறீர்கள். Because the Bible clearly says that death and life are in the power of your tongue. வேத வசனம் தெளிவா சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. Amen. Amen. Many Christians, we have given our mouth to Jesus, but we have loaned our tongue to the devil. ஆனா பாருங்க, நிறைய கிறிஸ்தவர்கள் நம்முடைய வாயை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டு அந்த நாக்க மாத்திரம் சாத்தானுக்கு வாடகைக்கு விட்டுருக்கோம். Speak life. ஜீவனை பேசுங்க. Speak life. ஜீவனை பேசுங்க. Speak life over every impossible situation. சாத்தியமற்ற ஒவ்வொரு சூழ்நிலையை நோக்கி விசுவாசத்தினாலே ஜீவனின் வார்த்தையை பேசுங்க. Amen. Amen. See, when Ezekiel did not speak what he saw. எசேக்கியேல் தான் கண்ட காரியத்தை வாயில பேசல. He did not speak what he felt. எதை உணர்ந்தாரோ அத வாயில பேசல. He spoke what God commanded him to speak. கர்த்தர் எதை கட்டளையிட்டாரோ அந்த வார்த்தையை அவர் பேசினார். And what did God command him? கர்த்தர் என்ன கட்டளையிடுறாரு? He said, prophesy to these dry bones. இந்த எலும்புகளை நோக்கி தீர்க்கதரிசனம் சொல்லு. And when he began to prophesy, அவர் தீர்க்கதரிசனம் உரைத்தபோது, when he began to speak the word of the Lord, தேவனுடைய வார்த்தையை பேசினபோது, these scattered dry bones, the very dry bones, began to move and they began to come together. இந்த சிதறி கிடந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் அது ஒன்றாக இணைய ஆரம்பித்தது. Amen. Amen. They began to get flesh and they began to get skin and nerves upon them. அங்கே சதையும் நரம்புகளும் தோலும் உருவாக ஆரம்பித்தது. Do you want the situations in your life to move? உங்களுடைய சூழ்நிலை சீராக மாற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், speak to your dry bones. உங்களுடைய உலர்ந்த எலும்பை நோக்கி பேசுங்கள். Speak to your dry situations. உங்களுடைய உலர்ந்த சூழ்நிலையை நோக்கி பேசுங்கள். Speak the word of God. தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். Things will change in your life. காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில மாறுதலாய் முடியும். Amen. Amen. You're not able to find the right girl or right boy for your daughter or the right girl for your son. உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ ஏற்ற துணையை இன்னும் நீங்க கண்டுபிடிக்காம பார்க்காம இருக்கலாம். You know, it goes till the point of engagement, but it breaks. என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் அந்த இது காரியங்கள் தோல்வியில முடிஞ்சிருக்கலாம். Now you have an option. இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. You can speak life or you can speak failure. நீங்க ஜீவனையும் பேசலாம், இல்லனா அந்த தோல்வியை திரும்ப பேசலாம். You can say, why God, why I'm unable to find the right bride or the right groom for my children. என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற மாப்பிள்ளை ஏற்ற பொண்ணு கிடைக்கல ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இப்படி நடக்குது அப்படினு சொல்லி நீங்க பேசலாம். And sometimes we begin to blame the children. I told you to study this, I told you to do that, why didn't you do it? இல்லன்னு சொன்னா உங்க பிள்ளையை பார்த்து இத நான் படிக்க சொன்னேன், அத நான் செய்ய சொன்னேன், இதனே ஏன் படிக்கல, ஏன் அங்க போய் சேரல? That's why there's no மாப்பிள்ளை or பொண்ணு coming to you. அதனால தான் உன்னை தேடி யாருமே வர மாட்டேங்கிறாங்க. We began to blame our children. ஒரு சில வேளைகள் அந்த பிள்ளைகளை பார்த்து நம்ம அப்படி திட்டுறோம். Never do that. அதை தயவு செய்து பண்ணாதீங்க. Never do that. தயவு செய்து அது பண்ண வேண்டாம். Speak life. ஜீவனை பேசுங்கள். Say this, my God will bring the right life partner. ஏற்ற துணையை
ஆண்டவர் என் பிள்ளைங்களுக்கு கொண்டு வருவார். Amen. 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 In English it says suitable partner. ஏற்ற துணையை ஆண்டவர் கொண்டு வருகிறார். The best person. சிறந்த நபரை ஆண்டவர் கொண்டு He வருகிறார். will bring the Isaac into your family. ஈசாக்க தான் ஆண்டவர் கூட்டிட்டு வருவார். Amen. He will bring the Rebeccas into your family. ரெபெக்காளை தான் ஆண்டவர் இணைப்பார். Hallelujah. 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 Speak life. ஜீவனை பேசுங்க. Speak life. ஜீவனை பேசுங்க. Amen. Amen. Finally, I will finish with this. கடைசியாக இதோடு கூட நான் முடிக்கிறேன். Ezekiel had a revelation. God's hand was upon him and he spoke the word of God. எசேக்கியேலுக்கு தேவனுடைய கரம் அவர் மேலே இருந்ததான வெளிப்பாடு இருந்தது. இரண்டாவது அவர் கர்த்தருடைய வார்த்தையை அவர் பேசினார். Now the bones have come together and there is a shape to the bones, but the miracle is still incomplete. பாருங்க, இப்பொழுது அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து விட்டது, வடிவம் கிடைத்து விட்டது, சகலம் உருவாகி விட்டது. ஆனாலும் ஒரே ஒரு காரியம் குறையாக இருந்தது. There was no life in that body. அந்த சரீரத்துல ஜீவன் இல்ல. And God again tells Ezekiel to prophesy. மறுபடியும் எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்றார், தீர்க்க தரிசனம் சொல். And when he prophesied again, the winds from the four corners, they blew over that dead bodies. And now the moment the wind of God, the breath of God, the ruach breath of God blew over that valley, all those dead bodies, they began to come to new life. பாருங்க, அவர் தீர்க்க தரிசனம் உரைத்த போது 4 திசைகளிலும் இருந்து கர்த்தருடைய சுவாசமாகிய ரூஹா காற்று அங்கே வீச ஆரம்பித்தது. எப்பொழுது அந்த ஆவியின் காற்று வீச ஆரம்பித்ததோ, இப்பொழுது அந்த சரீரங்கள் எல்லாம் உயிர் பெற்று ஒரு பெரிய சேனையாக எழும்பி நின்றது. Amen. Amen. The defeated and the dead army became a mighty and victorious army. தோற்று போன மரித்த சேனை இப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு மகா பெரிய சேனையாக எழும்பி நின்றது. Hallelujah. 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 My dear friends, my dear people of God, the same thing will happen in your life. When the ruach breath of God blows over you, things will begin to move and you will receive new life in your dead situations. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ரூஹா காற்றாகிய ஆவியானவரின் காற்று உங்க வாழ்க்கையில வீசும் பொழுது நீங்களும் பலன் கொண்டு வல்லமை அடைந்து ஒரு சேனையாக எழும்பி நிற்பீர்கள். Hallelujah. Hallelujah. You will not have to live your life in fear again, but you can live your life in boldness and courage. நீங்க பயத்துல நீ வாழ வேண்டிய அவசியம் இல்ல. தைரியத்தோடு கூட அதிகாரத்தோடு கூட நீங்கள் வாழ ஆரம்பிக்கலாம். Hallelujah. Hallelujah. John chapter 20, we see the disciples, they're closing themselves behind a door in fear of the Jews. யோவான் 20வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், யூதர்களுக்கு பயந்து ஒரு அறையை பூட்டிக் கொண்டு சகல சீஷர்களும் உள்ள உட்கார்ந்திருந்தாங்க. But Lord Jesus came into that room and he said, peace to you. ஆனா கர்த்தர் அந்த அறைக்குள்ள வந்து அவர் சொல்றாரு, சமாதானம் உண்டாவதாக. And he said, I'm going to send you like the Father sent me. அவர் சொல்றாரு, பிதா என்னை அனுப்புகிறதை போல நான் உங்களை அனுப்ப போகிறேன். And after he said that, he blew on them. The ruach breath of God was blown on them and now they received a fresh anointing and a fresh spirit. சொல்லி இயேசு கிறிஸ்து அவர் சுவாசத்தை அவர் ஊதுகிறார் சீஷர்கள் மேல, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த ரூஹா காற்றை அவர் ஊதுகிறார். Amen. Amen. These people that were living in fear, after they received the power of the Holy Spirit, now they stood in street corners, they stood up and they preached the word of God in boldness. அதுவரைக்கும் பயந்து கொண்டிருந்தவர்கள் எப்பொழுது ரூஹா காற்று வீச ஆரம்பித்ததோ, இப்பொழுது தைரியமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிரகடனப்படுத்துகிறவர்களாக மாறினார்கள். Hallelujah. Hallelujah. They became living witness for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஜீவனுள்ள சாட்சியாக மாறினாங்க. When the soldiers came to catch Jesus, all these guys, they ran away. அங்க போர் வீரர்கள் இயேசுவை பிடிக்க வரும்போது எல்லாரும் ஓடிட்டாங்க. But now the ruach breath of God has blown over them. They are filled with the power of the Holy Spirit. ஆனா ரூஹா காற்று எப்ப வந்ததோ, இப்பொழுது பரிசுத்த ஆவியானவராலே அவர்கள் நிரம்பி இருந்தார்கள். The same guys that ran for their lives, தங்களுடைய ஜீவனை காக்கிறதுக்காக ஓடின அதே கூட்டம், they laid down their lives for the kingdom. இப்பொழுது ராஜ்யத்திற்காக தங்கள் ஜீவனையே அர்ப்பணிக்கிற கூட்டமாக மாறினது. Hallelujah. 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 My dear friends, my dear people of God, only when we receive the power of the Holy Spirit, our miracle will be complete. All the dry bone situations will receive new life in our life. பிரியமான தேவ பிள்ளைகளே, எப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெறுகிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய அற்புதம் பூரண
ஊற்றப்படுகிறது. நம்முடைய வறட்சியான சகல சூழ்நிலையும் உயிர் பெற்று எழும்புகிறது. Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Humans, we are not created to depend upon human strength. மனிதர்களாகிய நாம் மனித பலத்தை நம்பி வாழும்படியாக படைக்கப்படவில்லை. Amen. Amen. When we believe in human strength, we always definitely 100% will fail. நம்ம மனுஷ பலத்தை மாத்திரம் நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா நிச்சயமாக 100% நாம் தோற்று போய் விடுவோம். When God created Adam, he created him in his image. He had all the, he created the structure, but there was no life. ஆதாம ஆண்டவர் படைக்கும் பொழுது சரீரத்தை படைச்சிட்டாரு, ஆனாலும் அதுக்குள்ள ஜீவனே இல்லை. Only when God blew the breath of God, the ruah breath of God was blown over him, he received life. கர்த்தர் எப்பொழுது ஆதாமனுடைய நாசியிலே தன்னுடைய ரூஹா காற்றாகிய சுவாசத்தை ஊதினாரோ அப்பொழுது அவன் ஜீவ ஆத்துமாவாக எழும்பி நின்றான். Amen. Amen. It shows that Adam had to depend upon God for the life that he wanted to live. இது எதை குறிக்கிறது? ஆதாம் தான் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு கர்த்தரை மாத்திரமே நம்பி இருக்க வேண்டும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. God has created us in a way that we need to be power assisted. We need his power to assist us in this earthly life. கர்த்தர் நம்மளை எப்படியாக வடிவமைச்சிருக்காரு, அவருடைய வல்லமையை சார்ந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தான் நம்மை வடிவமைத்திருக்கிறார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. How many of you can agree with me this afternoon that without the power of the Holy Spirit we cannot achieve things in life? எத்தனை பேர் என்னோடு கூட ஒத்துக்கொள்றீங்க ஆவியானுடைய வல்லமை இல்லாம இந்த உலகத்துல நம்மளால எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது? Hallelujah. Hallelujah. I heard this illustration. In olden days, the vehicles they have steering, right? The bus or a van, they are normal steerings. பழைய காலத்துல நீங்க பாக்கும்போது பழைய வண்டிக்கெல்லாம் ஒரு சாதாரணமான ஸ்டியரிங் இருக்கும். And to turn that steering you need a lot of strength. அந்த ஸ்டியரிங்கை திருப்புறதுக்கே ஒரு பலன் வேணும் நமக்கு. And to turn in tight spots is impossible because they are not very easy to turn. குறுகலான மிகவும் வளையக்கூடிய இடத்துல அது ரொம்ப ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம என்ன செய்யணும், அந்த வண்டியை திருப்பணும். But nowadays the new technology vehicles they don't have normal steering, they have something called power steering. ஆனா இப்ப இருக்கிற வண்டியில சாதாரண ஸ்டியரிங் இல்ல, பவர் ஸ்டியரிங்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. No matter how big the vehicle is, அந்த வண்டி எவ்வளவு பெரிய வண்டியா இருந்தாலும் சரி, with the power steering with one hand or with your little finger you can turn the steering. பவர் ஸ்டியரிங் ஒரு விரல்ல இல்ல ஒத்த கையை வச்சு நம்ம செய்யலாம், லகுவாக அந்த வண்டியை நம்ம என்ன செய்யலாம், திருப்பிடலாம். Amen. Amen. The same way, my dear people of God, you are not an ordinary person. அதே போல தான் பிரியமான தேவ ஜனமே, நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. You are power assisted by God. நீங்கள் தேவனாலே வல்லமை பெற்றவர்கள். Amen. You are a power steering. நீங்கள் ஒரு பவர் ஸ்டியரிங். Hallelujah. Hallelujah. You can do things for God in a very easy way with his help. அவருடைய உதவியோடு கூட நீங்க சகல காரியங்களையும் லகுவாக செய்து முடித்து விடலாம். Amen. Amen. You can overcome the dry bone situations with new life. அந்த உலர்ந்த எலும்பின் அனுபவத்தை புதிய ஜீவனை கொண்டு நீங்கள் மேற்கொள்ளலாம். Hallelujah. Hallelujah. Bible says in Acts chapter 1 verse 8, when they received the Holy Spirit, they received power to be a witness. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கிறோம், அவர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றபோது அவர்கள் பலனடைந்து சாட்சிகளாக மாறினார்கள். Amen. Amen. You and I, we have received the power to be a witness. நீங்களும் நானும் சாட்சியா இருக்கும்படியா வல்லமையை பெற்றிருக்கோம். Witness for him. அவருடைய சாட்சியாக இருக்கும்படியாக. Not a witness for the dry bones around us. அந்த நம்ம சுற்றில இருக்கிற உலர்ந்த எலும்புகளுக்கு சாட்சிகள் அல்ல. Not a witness for the impossible situations around us. உங்களை சுற்றி இருக்கிறதான சாத்தியமற்ற சூழ்நிலைக்கு சாட்சியாக அல்ல. We will be a witness for his kingdom. அவருடைய ராஜ்யத்திற்கு சாட்சியாக. Hallelujah. Hallelujah. We need the power of the Holy Spirit. நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை தேவை. To overcome the death situations in our life. அந்த மரண சூழ்நிலையை மேற்கொள்ளும்படியாக ஆவியானவருடைய வல்லமை நமக்கு தேவை. Hallelujah. Hallelujah. The disciples were power assisted by God. அந்த சீஷர்கள் எல்லாம் தேவனுடைய வல்லமை பெற்றவர்களாக இருந்தார்கள். Amen. Amen. Because they were power assisted by God, the Bible says in Acts chapter 2, they did wonders
for the kingdom of God. அவங்க வல்லமையை பெற்றனால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து அவர்கள் கர்த்தருக்காக அற்புத அடையாளங்களை செய்கிறவர்களாக இருந்தார்கள். Hallelujah. Hallelujah. They became world changers and history makers. அவங்க உலகத்தை மாற்றுவர்களாக சரித்திரம் படைக்கிறவர்களாக மாறினார்கள். Where did they get the power? அவங்களுக்கு எங்கிருந்து அந்த வல்லமை வந்துச்சு? It is the power of the Holy Spirit. அது ஆவியானவருடைய வல்லமை. Amen. Amen. When Ezekiel prophesied over those dead bodies, the life of God began to move in their midst, and all that bodies rose up as a mighty army. எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் உரைத்த பொழுது அந்த உயிரற்ற சடலங்கள் எல்லாம் உயிர் பெற்று ஒரு மிகப்பெரிய சேனையாக எழும்பி நின்றது. The same way God wants to blow his fresh anointing upon your life, and God wants to raise this church. God wants to raise each and every one of you as a mighty army for his kingdom. அதே போலதான் கர்த்தரும் இந்த திருச்சபையில தன்னுடைய ஆவியை அனுப்ப விரும்புகிறார். உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற்று ஒரு பெரிய சேனையாக ஆண்டவர் எழுப்ப விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. Every one of you God wants you to be a mighty army for his kingdom. நீங்க ஒவ்வொருவருமே தேவனுக்காக ஒரு சர்வ சேனையாக எழும்பும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. We got to have the revelation that hand of the Lord is upon my life. நமக்கு வெளிப்பாடு வேணும். கர்த்தருடைய கரம் என் மேல இருக்குது. We got to have the word of God in our hearts and speak the word of God with our tongue. தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் விசுவாசித்து நாவிலே பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். We got to receive the power of the Holy Spirit. Be power assisted people to transform this chaotic world. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பெற்றவர்களாக, வல்லமையை சார்ந்தவர்களாக, குழப்பம் நிறைந்த இந்த உலகத்தை சீரமைக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். Hallelujah. Hallelujah. Amen. Amen. Every dry bone situations in your life will change today. உங்களுடைய ஒவ்வொரு அந்த உலர்ந்து போன எலும்பின் தருணங்களும் இன்றைக்கு மாற போகிறது. The impossible situations are going to change today. சாத்தியமில்லாத காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு சாத்தியமாக போகிறது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Praying in tongues. அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. It is a powerful weapon that God has given in your hands. கர்த்தர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அது. Pray in tongues as much as possible. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அந்நிய பாஷையில பேசணும். As long as possible. எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் பேசணும். Amen. Amen. Because when you pray in tongues, your spiritual man is edified. ஏனா நீ அந்நிய பாஷையில பேசும்போது உங்கள் ஆவிக்குரிய மனுஷன் பலப்பட்டு பக்தி விருத்தி அடைகிறான். Amen. Your faith is being stirred up and built up. உங்களுடைய விசுவாசம் கட்டி எழுப்பப்படுகிறது. And according to Romans chapter 8, sometimes we don't know what we need to pray for, but when we pray in tongues, we are able to pray in accordance with the will of God. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஒரு சில வேளையில நமக்கு என்னத்தை ஜெபிக்கணும் எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய சித்தத்தின்படி நம் மூலமாக ஜெபிக்கிறார். Hallelujah. Hallelujah. Use the gift of praying in tongues. அந்த ஆவியிலே ஜெபிக்கிற அந்த வரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். Amen. Amen. Because it will change the dry bone situations in your life. உங்க வாழ்க்கையில இருக்கிறதான உலர்ந்த எலும்பின் அனுபவத்தை இது நிச்சயமாக மாற்றும். Hallelujah. Hallelujah. I've experienced that in my life many times. அது என்னுடைய வாழ்க்கையில अनेक முறை நான் உணர்ந்திருக்கிறேன். Sometimes we don't feel like praying. ஒரு சில வேளையில நமக்கு ஜெபிக்கணும்னே தோணாது. We don't feel like reading the Bible. மறுபடியும் பைபிள் படிக்கணும்னே தோணாது. When we go to the room and close the room and begin to pray in the spirit. ரூமுக்குள்ள போய் கதவை சாத்தி நம்ம ஆவியில ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது, till you feel a release in your spirit, pray in tongues. உங்க ஆவியில ஒரு விடுதலை உணர்ற வரைக்கும் அந்நிய பாஷையை நிறுத்த கூடாது. Amen. Amen. The more you pray, the more breakthroughs you will see in your life. எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு விடுதலை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். Hallelujah. 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 Believe in the power of the Holy Spirit. ஆவியானவருடைய வல்லமையை சார்ந்திருங்க. Be filled with the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்திருங்க. Your dry bone situations will change. உங்களுடைய உலர்ந்த எலும்பின் அனுபவங்கள் மாறும்.